பாருங்கள். டெட் எக்ஸாம் சைக்காலஜி சிலபஸில் இருக்கிற 10th யூனிட் பெடகாஜிக்கல் கன்சர்ன்ஸ் பார்ட் 3 தான் கவர் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட் வேறு எங்கேயும் ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். மொத்தம் 7 டாபிக் இருக்குது. எல்லாமே ஈஸியான டாபிக் தான். முதல்ல இன்டெகிரேட்டிங் ஐசிடி வித் டீச்சிங், கற்பித்தலுடன் ஐசிடியை ஒருங்கிணைத்தல். இன்டெகிரேட்டிங் ஐசிடி இன் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டில் எப்படி ஐசிடியை பயன்படுத்துறது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிமீடியா லெசன்ஸ், மல்டிமீடியாவை யூஸ் பண்ணி பாடங்கள் எப்படி தயாரிக்கிறது. ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ஆசிரியர்கள் அவங்களுடைய தொழில்முறை மேம்பாட்டிற்காக என்ன மாதிரியான ஆன்லைன் பாடங்களை ஆக்சஸ் பண்ணலாம். ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அண்ட் MOOC, திறந்த கல்வி வளங்கள் அண்ட் பெருநிலை ஆன்லைன் பாடங்கள். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன் CCE, தொடர்ச்சியான முழுமையான மதிப்பீடுனா என்ன. டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் NCF 2005 அண்ட் RTE 2009. இந்த 2 சட்டங்களை அடிப்படையாக கொண்டு எப்படி கற்பித்தலும் கற்றலும் நடக்கணும் அப்படின்றதான் கடைசி டாபிக். முதல்ல இன்டெகிரேட்டிங் ICT வித் டீச்சிங், கற்பித்தலுடன் ஐசிடியை ஒருங்கிணைத்தல். ஐசிடினா என்னென்னு போன வீடியோலேயே பார்த்தோம். டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, அதை ரெட்ரீவ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, ப்ரெசென்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது. இதுக்கு உதவுற எல்லா டூல்ஸுமே ஐசிடி கீழே தான் வரும். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது நம்மளுடைய வழக்கமான டீச்சிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய வழக்கமான டீச்சிங் மெத்தடை இன்னும் எஃபெக்டிவாக மாற்றுறதுக்காக தான். ஐசிடி டூல்ஸ் ஆர் பிளெண்டட் இன்டு டெய்லி கிளாஸ் ரூம் டீச்சிங். அதை அழகாக நம்மளுடைய டீச்சிங்கில் இணைக்கணும். எதுக்காக? டு மேக் லேர்னிங் இன்டராக்டிவ், விஷுவல் அண்ட் எஃபெக்டிவ். இன்டராக்டிவ் ஒன் வேயாக இல்லாமல் கற்பித்தலுக்கும் கற்பவருக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அதுதான் இன்டராக்டிவ். விஷுவல், காதால் கேட்டு படிக்கிறதுன்றது ஒன்று, ஆனால் கண்ணால் பார்த்து படிக்கும்போது இன்னும் பெட்டராக கான்செப்ட்ஸ் புரியும், மனதில் பதியும். அண்ட் எஃபெக்டிவ், ஒரு பீரியடுக்கு 40 நிமிஷம் தான். அந்த 40 நிமிஷத்தில் ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஐசிடி டூல்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு டீச்சர் என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பவர் பாயிண்ட், லெசனோட ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து கூகுள் கிளாஸ் ரூம், ஒரு ரியல் கிளாஸ் ரூம் மாதிரியே வர்ச்சுவலாக இந்த கிளாஸ் ரூமை கண்டக்ட் பண்ணலாம். அடுத்து யூடியூப்பில் இருக்க வீடியோஸை மாணவர்களுக்கு காமிக்கலாம், அல்லது மாணவர்களே யூடியூப்பில் போய் தேவையான விஷயங்களை கற்றுக்கவும் முடியும். அடுத்து ஆப்ஸ், நிறைய ஆப்ஸ் இருக்குது. தீக்ஷான்றது NCERT கொடுத்துருக்க ஒரு லேர்னிங் ஆப். இதோட நன்மைகள் என்ன? பெனிஃபிட்ஸ்: இன்டராக்டிவ் லேர்னிங் ஆல்ரெடி பார்த்தோம். டைம் சேவிங், டைம் நிறையா சேவ் ஆகும், சீக்கிரமே புரிய வைக்கலாம் பசங்களுக்கு. கனெக்ட்ஸ் கிளாஸ் ரூம் டு ரியல் லைஃப், கிளாஸ் ரூமில் நம்ம கற்றுக்கிறது ரியல் லைஃபோட பொருத்தி பார்க்க முடியும். என்ஹான்சஸ் க்ரியேட்டிவிட்டி, நம்முடைய படைப்பாற்றலை இன்னும் மேம்படுத்தும். விஷுவலாக பார்க்கும்போது பாடம் சொல்லிக் கொடுக்க மட்டும்தான் ஐசிடி யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, அசஸ்மெண்ட்டுங்க யூஸ் பண்ணலாம். மதிப்பீட்டில் ஐசிடியின் பயன்பாடு: டெஸ்ட் வைக்க யூஸ் பண்ணலாம், அந்த மார்க்ஸை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை எவாலுவேட் பண்ண யூஸ் பண்ணலாம். அதுக்கு எந்தெந்த டூல்ஸ் உபயோகமாக இருக்கும்? ஒன்று கூகுள் ஃபார்ம்ஸ். பேப்பரில் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நாளாவது ஆகும். ஆனால் இதே டெஸ்ட்டுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணால் எல்லாமே இன்ஸ்டன்ட், நேரம் மிச்சம், மார்க்ஸ் உடனே தெரிஞ்சிடும், கரெக்டான பதிலும் தெரிஞ்சிடும், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுக்கலாம். இப்படி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து கஹூட், இது ஒரு கலர்ஃபுல்லான ஆப். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷுவலில் நல்ல ஆடியோ சவுண்டோட இதை கேள்விகள் கேட்கலாம், குரூப்பாக ஆன்சர் பண்ணலாம், அதில் யார் லீடராக வரான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இந்த கஹூத் ஆப்பில் இருக்குது. இதையும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது குவிசஸ், இதுவும் இதே மாதிரி இன்னொரு ஆப் தான். MCQ டைப் கொஸ்டின்ஸு, ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் இந்த ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட நன்மைகள் என்ன? இம்மீடியட் ஃபீட்பேக் உடனே கிடைச்சிரும். டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் அனாலிசிஸ் ஈஸி. ஒருத்தருடைய மார்க்கு, அவங்க என்ன ஆன்சர் பண்ணாங்க, அவங்க செய்த தவறுகள் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். யார் வேணால் எப்போ வேணால் அதை எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ரெடியூசஸ் டீச்சர்ஸ் ஒர்க் லோட், அவங்களுடைய வேலை பழுவை ரொம்பவே குறைக்கும். வேறு எப்படி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் மல்டிமீடியா லெசன்ஸ், பாடங்கள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிமீடியானா என்ன? ஒரு விஷயத்தை நம்ம இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா லெட்டர் எழுதலாம், இல்லை ஒரு படத்தை காமிக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி பேசலாம், ஒரு வீடியோவை அனுப்பலாம், இல்லை அனிமேஷன் மூலமாக புரிய வைக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒரு மீடியம். இது எல்லாம் சேர்ந்தது தான் மல்டிமீடியான்றது. லெசன்ஸ் தட் யூஸ் டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் ஃபார் எஃபெக்டிவ் லேர்னிங். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது நம்மளுடைய 5 புலன்களுக்கும் வேலையை கொடுத்தோன்னா அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கைக்கும் மறக்காது. உதாரணத்துக்கு டீச்சிங் வாட்டர் சைக்கிள், தண்ணீரோட சுழற்சி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த படத்தை காமிச்சாலே பசங்களுக்கு எளிதாக மனசில் பதியும். இதோடு சேர்த்து ஒரு யூடியூப் வீடியோ காமிக்கலாம், அனிமேஷன் காமிக்கலாம், இல்லை ஒரு சார்ட் காமிக்கலாம். அது காமிச்சிக்கிட்டே டீச்சர் அவங்க வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு பல்வேறு மீடியமை யூஸ் பண்ணும்போது அங்கே டீச்சிங்கும் லேர்னிங்கும் எஃபெக்டிவாக மாறுது. இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. உதாரணத்துக்கு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க நம்ம அடுத்த லெசனை ஒரு ப்ரெசன்டேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது பிளானிங். டிசைட் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன லெசன் எடுக்க போகிறோம், அதில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம், இது மூலமாக பசங்களுக்கு என்ன புரிய வைக்க போகிறோம், இதுதான் பிளானிங்கிறது. அடுத்து கண்டென்ட் செலெக்ஷன். ஒவ்வொரு ஸ்லைட்லேயும்
என்ன டெக்ஸ்ட் போட போகிறோம், என்ன இமேஜ் இன்க்ளூட் பண்ண போகிறோம், வீடியோஸ் எதுவும் காமிக்க போகிறோமா அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் கண்டென்ட் செலெக்ஷன். அடுத்து டிசைனிங். இது ஒன்றும் கிடையாது. இந்த டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோலாம் இந்த ப்ரெசன்டேஷனில் போட்டதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் சொன்னால் பசங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்ல, அதுதான் டிசைனிங்கிறது. அரேஞ்ச் கண்டென்ட் லாஜிக்கலி. அடுத்து டெலிவரி. கிளாஸ் ரூமில் போயிட்டு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியோ அதை பசங்களுக்கு காமிச்சு டீச் பண்ணுறது. இது 4 தான் இந்த மல்டிமீடியா லெசனில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். அடுத்து ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் ஃபார் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஆசிரியர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்காக ஆன்லைன் பாடங்கள். எந்த தொழிலாக இருந்தாலுமே கண்டினியூஸ் லேர்னிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. காலம் மாறிக்கிட்டே இருக்குது, நம்மளை சுற்றி இருக்க உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. அப்போது நம்மளையும் அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். டீச்சர்ஸும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் டெய்லி ஸ்கூல் போயிட்டு இன்னொரு கோர்ஸ் போய் அட்டன் பண்ணுறது, இன்னொரு காலேஜில் புது கோர்ஸ் என்ரோல் பண்ணி அதுக்காக நேரத்தை செலவிடுறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதை சால்வ் பண்ண வந்தது தான் ஆன்லைன் லேர்னிங். நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நமக்கு எப்போ வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டீச்சர்ஸ் அப்கிரேட் தேர் ஸ்கில்ஸ் யூசிங் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தி தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளுதல். இதுக்கு நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸே இருக்குது. ஸ்வயம் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஆன்லைன் எஜுகேஷன் போர்ட்டல். இதில் போய் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். NPTELனு ஒன்று இருக்குது. தீக்ஷா போர்ட்டல், இது NCERTயோடது. எல்லா டெக்ஸ்ட் புக்ஸும் இருக்குது, நிறைய கோர்சஸும் இந்த போர்ட்டலில் இருக்குது. அடுத்து கூகுளே ஏகப்பட்ட கோர்சஸ் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. கூகுள் ஃபார் எஜுகேஷன் சொல்லிட்டுன்னு அதில் நம்ம என்ரோல் பண்ணியும் நம்ம டைம் கிடைக்கும்போது நமக்கு தேவையான கோர்ஸு படிச்சுக்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன? கண்டினியூஸ் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளுடைய திறன்களை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வருது. அடுத்து ஃப்ளெக்சிபிள். எப்போ வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம், பஸ்ஸில் போகும்போது படிக்கலாம். லோ காஸ்ட் ஆர் ஃப்ரீ. மோஸ்ட்லி இது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இருக்கும், மாதம் இவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கும். அடுத்து ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், OER அண்ட் MOOC. MOOCனா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ்னால் நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு NCERT அல்லது SCERT டெக்ஸ்ட் புக்ஸ் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கான் அகாடமின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். பெரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள்னால் இது ஒவ்வொன்றுமே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. உலகத்தில் இருக்க யார் வேணாலும் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அது யாருக்கு தேவையோ அவங்க அந்த கோர்ஸை அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஃபீஸ் கொடுத்து. இதற்கு இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் கோர்சரா அப்படின்னு ஒன்று இருக்குது, edX ஒன்று இருக்குது, ஸ்வயம் ஆல்ரெடி பார்த்தோம், கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ கோர்சஸ். இதோட முக்கியத்துவம் என்ன? ஆக்சசிபிள் டு ஆல். இவங்க தான் படிக்கணும், இவங்க படிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யாருக்கு படிக்கணும்னு தோணுதோ, யாருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு தோணுதோ, யாருக்கு அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு தோணுதோ அவங்க எல்லாருக்குமே இது அக்சசிபிள். ப்ரமோட் செல்ஃப் லேர்னிங். சுய கற்றலை ஊக்குவிக்கிறது. டீச்சர்ஸ் கேன் யூஸ் OER ஃபார் லெசன் பிளானிங். இந்த ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் அவங்களுக்கு தேவையான எந்த மெட்டீரியலை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது லெசன் பிளானிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், இல்லை சாம்பிள் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கஷ்டமான டாப்பிக்கை எப்படி டீச் பண்ணுறது அப்படின்ற விஷயமா இருக்கலாம். இப்படி ஒரு டீச்சருக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸுமே ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், CCE, தொடர்ச்சியான முழுமையான மதிப்பீடு. இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1 மாதம் போகுது, 2 மாதம் போகுது, 3 மாதம் போகுது, ஒரு 10 யூனிட் கவர் பண்ணிடுறாங்க. ஸ்கூலே முடிய போகுது. அப்போ சொல்கிறாங்க இன்னும் 2 வாரத்தில் எக்ஸாம் இருக்கும், 10 யூனிட்லேருந்து நான் என்ன கேள்வி வேணாலும் கேட்பேன், அதில் பாஸ் பண்ணுறவங்க தான் அடுத்த கிளாஸ் போக முடியும்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும்? வேர்த்து கொட்டிடும். இதை சால்வ் பண்ணுறது தான் இந்த CCEன்றது. ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்ட உடனேயே சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாக நம்மளை எவாலுவேட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் கண்டினியூஸ் எவாலுவேஷன். அது என்ன? காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இந்த மதிப்பீடு செய்யும்போது நம்மளுடைய அகடமிக் ஸ்கில்ஸ், நம்மளுடைய பாடத்தில் நம்மளுடைய அறிவு எவ்வளோ இருக்குது அதை மட்டும் செக் பண்ணக்கூடாது. நம்மளுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டி, நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எமோஷனல், நம்மளுடைய உணர்ச்சிகளும் சரியான முறையில் டியூன் ஆகி வருதா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், நம்மளுடைய உடல் வளர்ச்சியும் சேர்ந்து நடக்குதா, இது எல்லாத்தையும் சேர்த்து எவாலுவேட் பண்ணுறது தான் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்றது. அப்போது இதோட டெஃபினிஷன், எவாலுவேஷன் தட் இஸ் கண்டினியூஸ், ரெகுலராக அது இருக்கணும். ஃபார்மேட்டிவ், ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் ஃபார்மேட்டிவ்னு பேர். அப்போ தான் நம்ம ஃபார்ம் ஆகிட்டு வரும், அதுதான் ஃபார்மேட்டிவ்னு சொல்லுவாங்க. அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், இதெல்லாம் அகடமிக் இருக்கணும், கரிக்குலர் இருக்கணும், பர்சனல் க்ரோத் இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு டீச்சர் எவாலுவேட் பண்ணணும். அப்போது CCE கீழே 2 விஷயம் இருக்குது. இந்த படத்தை பார்த்தா தெரியும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கண்டினியூஸ் எவாலுவேஷன், அது கீழே 2 இருக்குது. ஒன்று கண்டினியூவல் ஆஸ்பெக்ட், ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அதுக்கு பேர். இதில் இதெல்லாம் வரும். யூனிட் டெஸ்ட் கொடுக்குறது, ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறது, சைக்கிள் டெஸ்ட்டு, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு மார்க்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கீழே வரும். அடுத்து பீரியாடிசிட்டி ஆஸ்பெக்ட், இது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், இதெல்லாம் பீரியாடிசிட்டி ஆஸ்பெக்ட் கீழே வரும். அதுக்கு பேர் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு பேர். ரைட் சைடில் இருக்கிறது காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு, ஒரு குழந்தையோட
முழுமையான டெவலப்மெண்ட்டை குறிக்கிறது. அதில் 2 இருக்குது. ஸ்காலஸ்டிக் ஆஸ்பெக்ட், இது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள். ஸ்காலஸ்டிக் ஆஸ்பெக்ட் மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், பர்சனல் க்ரோத்தாக இருக்கலாம், அதெல்லாம் இது கீழே வரும். ரைட்டில் இருக்கிறது என்ன மாதிரியான டூல்ஸ் இந்த சிசிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பியர் அசஸ்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட், மினி ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்டு, கிளாஸ் ரூம் போல்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், செமினார்ஸ், 1 minute பேப்பர்ஸ், கான்செப்ட் மேப், குவிஸ், எக்ஸிட் டிக்கெட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது சிசின்றது தொடர்ச்சியாக நடக்கிற எவாலுவேஷன் ப்ளஸ் ஒருவருடைய முழுமையான எவாலுவேஷன். இதோட நன்மைகள் என்ன? ரெடியூசஸ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த பாடங்கள் எல்லாம் சின்னதாக டெஸ்ட் எழுதியிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருப்போம், அதுக்கான எவாலுவேஷன் நடந்திருக்கும். அப்போ மொத்தமாக எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால ஸ்ட்ரெஸ்ஸை இது குறைக்கும். ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் ஏர்லி. நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் எந்த பாடம் நமக்கு நல்லா புரியுது, எந்த பாடம் புரியல, எந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா வருது, எந்த சப்ஜெக்ட் நமக்கு நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தோட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அகடமிக் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கா, இல்லை நம்மளுடைய காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ் நல்லா இருக்கா, நம்ம எமோஷனலாக ஸ்டேபிளாக இருக்கோமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரமோட்ஸ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கடைசி டாபிக் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் NCF 2005 அண்ட் RTE 2009. இந்த 2 சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு கற்பித்தலும் கற்றலும் எப்படி நடக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முதல்ல NCF, நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005, தேசிய பாடத்திட்ட வடிவமைப்பு. அப்படின்னா என்ன? அது ஒரு டாக்குமெண்ட் தான். இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்குமெண்ட், அவ்வளோதான். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதை தான் எல்லா ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புவாங்க, எஜுகேட்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க, பாலிசி மேக்கர்ஸ், நம்மளை ஆட்சி செய்கிறவங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சு இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எந்த முடிவுகள்னாலும் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மாணவர்கள் என்ன கற்றுக்கணும் அதுவும் இந்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுவாங்க. மாணவர்களை எப்படி எவாலுவேட் பண்ணணும், அவங்களோட அசஸ்மெண்ட் எப்படி நடக்கணும், அதுக்கும் இந்த டாக்குமெண்ட் தான் கைட் பண்ணணும். கடைசியாக வாட் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருமே பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குறோம். புக்கு படிக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லேபில் ஆக்டிவிட்டி பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கேம்ஸ் விளையாடுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரோல் ப்ளே பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் இந்த டாக்குமெண்ட் கைட் பண்ணும். ஆக மொத்தம் இந்த NCFன்றது ஒரு கைட்லைன் டாக்குமெண்ட். இதை அடிப்படையாக வச்சு தான் மற்ற திட்டங்கள்லாம் முடிவு செய்யப்படும். இந்த NCF சொல்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல சைல்ட் சென்டர்ட் லேர்னிங். நிறைய தியரிஸ் பார்த்தோம். அதில் பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்களை மையமாக வச்சு லேர்னிங் இருக்கணும் அப்படின்றது தான். போன வீடியோலையும் நண்பன் பட எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம். டீச்சர் சென்ட்ரிக் லேர்னிங்னா என்ன, சிலபஸ் சென்ட்ரிக் லேர்னிங்னா என்ன, லேர்னர் சென்ட்ரிக் லேர்னிங்னா என்னென்னு. லேர்னர் சென்ட்ரிக் தான் சைல்ட் சென்டர்ட் லேர்னிங்கிறது. அப்போது குழந்தைங்களை மையமாக வச்சு தான் கற்றல் நடக்கணும். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். இதுவும் போன வீடியோவில் பார்த்தோம். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னா ஃபவுண்டேஷன் போடணும், பில்லர் வைக்கணும், செங்கலாக வச்சு ஒவ்வொரு ஃப்ளோராக கட்டணும், சிமெண்ட் பூசணும், தளம் போடணும், பெயிண்ட் அடிக்கணும். இப்படி தான் ஒரு பில்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வரும். அதுக்கு கொஞ்சம் காலமும் எடுக்கும். அதே அப்ரோச் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. குழந்தைகள் அவங்களுடைய நாலேஜை அவங்களாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. டீச்சரை நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். அதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தராமல் அவங்களாவே டிஸ்கவர் பண்ண வைக்கணும். கேம்ஸ் மூலமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, வீடியோஸ் மூலமாக, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக. இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்ன்றது. அடுத்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஜாய்ஃபுல் லேர்னிங். ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும், சந்தோஷமாக கற்றுக்கணும். டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதுக்காக நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த கற்றலுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அடுத்த நாளே மறந்துடும். அப்போது எதை நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை சந்தோஷமாக அனுபவித்து கற்றுக்கும் போது வாழ்க்கை பூரா அந்த விஷயம் நமக்கு மறக்கவே மறக்காது. அது மட்டும் இல்லை, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அது உதவி செய்யும். அடுத்து ரெடியூஸ் ரோட் மெமரைசேஷன். மனப்பாடம் பண்ணுறதை பெருமளவு குறைக்கணும் அப்படின்னு இந்த NCF சொல்லுது. ப்ரொமோட் ICT. ஏற்கனவே பார்த்தோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி இருக்கிற டூல்ஸ். லைஃப் ஸ்கில்ஸ். மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது, வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயங்களும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் லைஃப் ஸ்கில்ஸ். அடுத்து ரைட் டு எஜுகேஷன் RTE ஆக்ட் 2009, கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. இதில் சொன்ன 3 மெயின் பாயிண்ட் என்னென்னா, 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அடுத்து நோ சைல்டு டு பி ஹெல்ட் பேக். நீ ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை, உனக்கு படிக்க வரல, நீ மேத்ஸில் வீக்காக இருக்க அப்படின்னு எந்த குழந்தையுமே நம்ம ஃபெயில் ஆக்க முடியாது. 8வது வரைக்கும் நம்ம சொல்லலாம், அந்த குழந்தை சரியாக எக்ஸாம் எழுதலை, ஒழுங்காக படிக்கல, அப்போ ஃபெயில் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது சைக்கலாஜிக்கலாக அவங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் 8வது வரைக்கும் யாரையும் ஃபெயில் பண்ண முடியாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அடுத்து எக்ஸ்பெல்ட். ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்கூலை விட்டு அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. ஆர் கிவன் கார்பரல் பனிஷ்மெண்ட். இதை பற்றி டீட்டெயிலாக போன வீடியோலேயே பார்த்தோம். அடிக்கிறது, அரைகிறது, திட்டுறது, எக்ஸ்ட்ரா ஹோம்ஒர்க் கொடுக்கறது, மன ரீதியாக துன்புறுத்துறது, உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. டீச்சர்ஸ் பண்ணுனா சஸ்பென்ஷன் அல்லது லீகல் ஆக்ஷன். அடுத்து முக்கியமானது
25% ரிசர்வேஷன் இன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஃபார் டிஸ்அட்வான்டேஜ்ட் சில்ட்ரன். பின்தங்கிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூலும் 25% வந்து இடம் ஒதுக்கி கொடுக்கணும். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள். இவ்வளோதாங்க இந்த டாபிக். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.